எப்பவுமே செல்ஃப் அப்சஸ்டா இருக்கிற நம்ம யூத் இந்த காலத்துல செல்ஃபி அப்சஸ்டா மாறி இருக்காங்கன்னே சொல்லலாம். எங்க பார்த்தாலும் செல்ஃபி, எப்ப பார்த்தாலும் செல்ஃபி, நின்னா செல்ஃபி, நடந்தா செல்ஃபின்னு இருக்கிற இந்த காலத்துல நம்ம எல்லார் குரூப்லயும் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. எங்கெல்லாம் சேர்ந்து செல்ஃபி எடுக்கலாம், எவ்வளவு கிரியேட்டிவா கேமராவை வச்சு செல்ஃபி எடுக்கலாம்ன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இத பத்தி ரிசர்ச் பண்றப்ப தான் நான் கவனிச்சேன். அமெரிக்கால இருக்கிற ஒரு லீடிங் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க. அதன்படி உலகம் பூரா ஏற்படுற செல்ஃபி டெத்ஸ்ல 50% இந்தியாவுல மட்டுமே ஏற்படுதுன்னு சொல்லியிருந்தாங்க. செல்ஃபி டெத் இல்லனா கில்ஃபி அப்படின்னா என்னதுன்னு தெரியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இந்த அட்வென்ச்சர் செல்ஃபிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஓடுற ட்ரெயினுக்கு முன்னாடி நின்னு செல்ஃபி எடுக்கிறது, மலை உச்சியில நின்னு செல்ஃபி எடுக்கிறது, இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ அப்படி உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து செல்ஃபி டெத்ஸ்னு கிளாசிஃபை பண்றாங்க. ஹைதராபாத்ல ஒரு ஜூல ஆர்டிபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் கட்டியிருந்தாங்க. அது உச்சியில நின்னு செல்ஃபி எடுத்துக்கணும்னு ஒரு 16 வயசு பையன் ஆசைப்பட்டு அங்க போனப்போ ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து அவர் உயிரே அங்க போச்சு. இதே மாதிரி ஏகப்பட்ட இன்ஸ்டன்சஸ் நம்ம ஊர்ல இருக்கு. பாம்பேல பாந்திரா வர்லி சீலிங்க்கு கீழே நின்னு போட்டோ எடுத்துக்கணும், செல்ஃபி எடுத்துக்கணும்னு 3 பெண்கள் நினைச்சப்போ தண்ணியால அப்படியே அடித்து செல்லப்பட்டாங்க. அவங்க உயிர் போனது மட்டும் இல்லாம காப்பாத்த போன இன்னொருத்தரோட உயிரும் அங்க போச்சு. அதுக்கப்புறம் மலை உச்சியில நின்னு செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கொல்லிமலையில ஒரு நாமக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கூட அவரோட உயிரை விட்டாரு. அதுக்கப்புறம் சென்னையில 2 சின்ன பசங்க ஓடுற ட்ரெயினுக்கு முன்னாடி நின்னு செல்ஃபி எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க உயிரை அங்க விட்டாங்க. இத பத்தி கொஞ்சம் ஸ்டடி பண்ண போறப்பதான் நமக்கு தெரிஞ்சது இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை கிடையாது, இது ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டர்னு. இத நான் சொல்லுங்க, எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. 3 or more selfies எடுத்துட்டாக்க it's considered that you have a mental disorder. A day I'm talking about. இப்போ நீங்க அந்த பிக்சர் எடுத்து Facebookல போடுவீங்க, நிறைய லைக்ஸ் கிடைக்கும். So you have everybody's approval இல்லையா? So உங்களுக்கு இன்டர்னலா ஹாப்பியா இல்ல உங்களை பத்தி, other people உங்க பிக்சரை லைக் பண்ணிட்டு you get happiness out of other people's approval. So that is low self-esteem. High self-esteem is that you won't care about other people's approval and whether they like your picture or not இல்லையா? Facebookல நம்ம பண்ற வேலையை பார்த்து ஆஹா இவன் வீரன்டா, என்னமா ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறான், இவன் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் இப்படின்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் செஞ்ச காரியத்தோட விளைவா அவங்களோட உயிரையே இழந்தாங்க. பாம்பேல இது ஒரு ஸ்டெப்பா எடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 16 நோ செல்ஃபி ஜோன் அமைச்சிருக்காங்க. உலகத்திலே எதுல இந்தியா நம்பர் 1 இருக்கு நம்ம தேடிட்டு இருக்கிற இந்த நேரத்துல செல்ஃபி டெத் இல்லனா இந்த மாதிரி கில்ஃபி லிஸ்ட்ல தான் இந்தியா வந்து நம்பர் 1 இருக்கு. இதுல இருந்து இந்தியா பேரு கீழே இறங்கணும்னா கண்டிப்பா நீங்க நான் எல்லாரும் கை இந்த மாதிரி முட்டாள்தனங்கள்ல ஈடுபடாம இருக்கணும். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கில்ஃபீஸ் இனிமே நடக்காம நம்மளால தவிர்க்க முடியும். பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.